டேய் என்னடா ட்ரீம்டா. ஓ தொப்பி வாங்கணுன்னே பகல்ல ட்ரீமா என்ன இப்போ நம்ம பண்ண போகிறது ட்ரீம் கேக் சேலஞ்ச். சேலஞ்சுக்குள்ள போலாமா? போலாம். ஹாய் guys, வெல்கம் டு I am Subbu official. என்னடா இது நம்ம பண்ண வரலாறுலே ஃபர்ஸ்ட் டைம் டேட் போயிருக்கேன். சத்தமி நீதான் கீழ இருந்து பாடணும்னா நான் இல்லடி என் கூடிய போட்டிக்கு வரியா? மிமிக்ரி பண்ணு. யாருமே பண்ணு. இப்போ நீ என்ன பண்ற? மதுக்கு பாடி அனுப்புற நீ. என்னெல்லாம் கேட்க முடியாதுடா எப்பா. guys, கிட்டத்தட்ட 1,54,322 கமெண்ட் ட்ரீம் கேக் பண்ணுங்கன்ட்டு. ஓகேவா? சந்தேகம் தான் எண்ணி பார்த்துக்கோ. நான் எண்ணிட்டேன். சந்தேகம்னா நீங்க என்னைக்கு எல்லா வீடியோஸ்ல ட்ரீம் கேக் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணினே இது. ஸோ அதுக்காக தான் இப்போ ட்ரீம் கேக் பண்ண போறோம். நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். ட்ரீம் கேக்குன்னு உடனே நான் பார்த்துருக்கேன். நான் முன்னாடிலாம் ரீல்ஸ்ல வந்து ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. சார் தெரியல போல ட்ரீம் கேக்குன்னு இப்போதான் சர்ச் பண்ணி பார்த்தா. ஆமா ஒத்துக்க. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குமே வந்து என்ன இதுலாம் தெரியல. ட்ரீம் கேக்ன்றது மேல ஒரு கலர்ஃபுல்லா ஒரு டப்பால எப்படி கொடுப்பாங்க. இருக்கும்னே தெரியாதுடா. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. பயங்கர காஸ்ட்லி அது. ஓகே, ஒரு 500 ரூபா 600 ரூபா போல அந்த டின்ல கொடுப்பாங்க போல. இப்போ நம்ம அதை செய்ய போறோம். செஞ்சிடலாம். ஓகே, நீ தனியா செய்ய போற, நான் தனியா செய்ய போறேன். யாருக்கு பெஸ்டா இருக்கோ அவங்க தான் வின்னர். இந்த தொப்பியை இன்னைக்கு நான் வாங்குறேன். இதுவே எடுக்க முடியல, எப்படி ஜெயிச்சு எடுப்பேன்? டைட் ஆகுது. அதுதான்டா எனக்கா செஞ்சு தொப்பிடா இது. சரி, ஓகே, சமைக்க ஆரம்பிக்கலாமா? சமைக்கல, பேக்குடா பேக்கு. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. பேக்கிங்னாலே நம்ம தான். டவுனி எப்படி அசந்தல்ல அசந்தீங்கல்ல. அந்த ஹரிஷ் வேற, இப்போ வந்து ஹரிஷ் ஹேட்ரிக்ஸ்டா. ஓகே, ஹேட்ரிக்ஸ். ஓகே, வாங்க சமைக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங். சைலன்ஸ் ப்ளீஸ். கடவுளே, இந்த வாட்டியும் நானே ஜெயிக்கணும். இப்போ 4 வாட்டி அடிச்சிருக்கோம் தெரியும்ல. அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் முட்டை எடுத்துக்கிறேன். நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஒரு முட்டையை உடைச்சி, முட்டையோ முட்டை சொல்லுங்க எல்லாரும். அதெல்லாம் சொல்ல முடியாது, அப்படி போடுவாங்க. பேக்கிங் பவுடர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 1/4 கப் சுகர். பேக்கிங்லாம் வந்து இந்த கப்ஸ் டீஸ்பூன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். 1/4 கப் சுகர். பேக்கிங் சோடா போட்டுப்போம். பவுடர் போட்டாச்சு. இப்போ சோடா ஒரு 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கோகோ பவுடர், நுர மாதிரி ஆகும். வெண்ணிலா எசன்ஸ். போதுமா? இல்லைடா இருக்கு. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே. சீக்கிரம் முட்றா. சத்தமே இல்லாமையே முத்தத்தையும் சாதிச்சுட்டேன். சொப்பனத்தில் வெப்பத்தை கண்டு சாட்சி போட்டுட்டேன். ராசம் இது என்ன புதுசா? நான் தெரியும், நீ இதுக்கு தான் நிறுத்துறேன்னு தெரியும். இருந்தாலும் என் சிங்கிங் ஸ்கில்ஸை நிறுத்த முடியுமா? என்னால் முடியாது. இப்போ நீ பாடு பார்ப்போம். இப்போ வந்து குக்கிங் போட்டி வாங்கப்பா. எனக்கு பாட தெரியாதுப்பா. என் அளவு இல்லைனா லைட்டாக பாடு. அப்போ கலாய்க்காம அமைதியாக இருக்கணும். அப்படி சொல்ல, எனக்கு பாடத்தில் சைலண்டாக இருந்தல அது மாதிரி இருக்கணும். பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பார்ட்டிசிபேட் பண்ணணும். டான்ஸ் ஆடு. என்ன பாட்டு? ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சாங் போயிட்டு இருக்கு? என்ன பாட்டு? நீ அட உன் டான்ஸ் ஆடுல. எனக்கு ஒரு டான்ஸ் வரும். அது பாட்டு போடு. நான் பாடுறேன். நான் சிங்கரு. பாடு. ஏமா எனக்கு வராதுமா. ஒத்திட்டு அமைதியா இருக்கணும். என்ன செக் பண்ணக்கூடாது. மிமிக்ரி பண்ணு. யாருமே பண்ணணும். உனக்கு யாருமே தெரியும். நீ யாருமே பண்ணவே சொல்லணும். பண்ணி போயிட்டே இருக்கணும். தளபதியில் அடி விழும். தலைனாலும் அடி விழும்.
சொல்லு. தலைவர் யாரை சொன்னாலும் அடி விழும். MS தோனி. MS தோனி. ஹிந்தி ஃபேன்ஸ், தமிழ் ஃபேன்ஸ் இருக்காங்களே. இது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். இது தெரியலடா தமிழ்ல எப்படா. அப்போ சைலண்டா அவங்க தெரியாதுன்ட்டு இந்த மாதிரி. ஏய் இப்போ செம்மடா. செம்ம மேட்ரு. செம்ம மேட்ரு கைஸ். மாவு வடிகட்டி கைஸ் உங்களுக்காக இப்போ செம்ம இரும்பு. ஏய் இங்க பேசின்னு தானே இருக்கேன். உங்களுக்காக இப்போ செம்ம டாஸ்க். இப்போ ரீல்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும். பாய்ஸ் வந்து அவங்க கேர்ள்ஸ்க்கு அதான் அவங்க லவர்ஸ் கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பாடி அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ என்ன பண்ற? மதுக்கு பாடி அனுப்புற. நீ மது எனக்கு லூஸ் தரமா ஒரு பாடி அமிச்சது எதுக்கு நீ இதை அனுப்புறேன்னு கேட்டேன். நீ அதெல்லாம் விடு. நீ இப்போ பாடி அனுப்புற மது ரியாக்ஷனை காட்டுறோம். சரி இதை பாட்டு சரி அவ ஆல்ரெடி எனக்கு அனுப்பி நீ எனக்கு பாடி அனுப்புன்னா அப்பதான் கேட்ட மாதிரி அதே பதில் தான் நான் அவகிட்ட சொன்னேன். அதெல்லாம் முடியாது ஓடி போயிடுன்னு. நீ என்னெல்லாம் கேட்க முடியாதுடா எப்பா. அனுப்பு நீ பாடி அமிச்சா என்ன இது அவ அமிச்சது. ஓடி பைத்தியம் தான் நம்ம இதான் பேசுறதுக்கு என்ன டாபிக் பேசுவாங்க போல. எனக்குலாம் பாட வராது. பாடி அனுப்பு இப்போ பரவாயில்ல. பாடி அனுப்புற ரியாக்ஷன் இப்போ பார்க்கலாம். மதுவோட ரியாக்ஷன். சத்தமே இல்லாமய கட்டு டெலிட் பண்ணி ஃபீலிங்ஸோட பாருங்க. அதுதான் சரி ஓகே. சத்தமே இல்லாம அப்படி கீழே இருந்து வரணும். சத்தமே இல்ல எப்படி கீழே அவங்கெல்லாம் சுட்டு போட்டாலும் சிங்கிங் வராது. அதுக்கு எப்படி பரவாயில்ல. சரி ஓகே. ஏய் உம்ச குர்ரா முஞ்சிச்சான்னு கேட்டேன். நீ சொல்லவே மாட்டேன். லாஸ்ட்டு மைதா மாவு 1/3 கப் 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர். गाइस உங்களுக்கு சிங்கிங் காம்படிஷன் வேணா கமெண்ட் பண்ணுங்க. நானும் சுபம் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ அந்த ஒரு வீடியோ. ஆனா உங்களுக்கு இருக்க கான்ஃபிடன்ஸ் இருக்கு போறேன். ஏய் என்னண்ணா இல்லை गाइस நான் என்ன ஸ்டேஜில் போய் பாட பண்ண. நம்ம இருக்கிறது 4 ரூமு 4 பேர் எல்லாம் கூட எப்பவுமே பாடின்னு தான் இருப்போம். லூஸ் மாதிரி லூஸ் மாதிரி பாடுறேன் எங்க போனாலும். சத்தமீ நீதான் கீழ இருந்து பாடணும்னா அதுக்கு நான் பரவாயில்லப்பா. நிறைய பேர் கேட்குறீங்க இந்த கேமராமேன் பேசவே மாட்டான்னு. அவர் பேச மாட்டாரு. அவரும் இப்போ பாடுறாரு. பர்றா 10 வைக்கு 30 வைக்காரா பர்றா 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 ஒரு வார்த்தை சரி இந்த ஊர்ல சத்தமே இல்லாமையே பாடுறா. ஐயோ காய்ஸ் நானும் இது மாதிரி தான் போகணும். பாத்தீங்களா இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணிடுறான். அதுக்கு முன்னாடியே கோகோ போட்டு மட்டும்தான் என் கணக்கு. எல்லா கேக்கும் ஒரே மாரி தான்டா. இதே சிங்கிங் மோடாக இருக்குது எனக்கு இப்போ பாடினது. பாடினே இருந்துச்சு. காய்ஸ் நம்ம பண்ணதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எதில் போடுறேன் இப்போ நான் பால் ஊற்றுறேன்னு சொல்லுவேன். எனக்கு இது நானும் ப்ரிப்பேர் ஆகி தான் வந்துடுவோம். ஓகே காய்ஸ் இப்போ நம்ம பால் ஊற்ற போகிறோம். ஓ இதை தான் சொல்லியிருப்பா டிஷி காமிச்சேப்பா அப்படின்னு கரெக்டா நீ சொல்லாமல் இருந்தால் கேட்டிருப்பேன். ஒரு 1/4 கப் சால்ட் ஒரு பிஞ்சு போட்டால் நல்லாயிருக்கும். அது பதில் சோடா மாவு போட்டுக்கலாம் லைட்டாக ஒரு பிஞ்சு. ஏன்னா இதுலேயும் லைட்டாக உப்பு இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது முடிஞ்சிச்சா நான் பேக் பண்ண போகிறேன். அவனை ப்ரீஹீட் பண்ணிடுறேன். சரி முடிஞ்சிச்சா. ஏய் அவன் இப்போ அட் டைம் வச்சுக்கலாம்டா. ஆக்சுவலாக வந்து ட்ரீம் கேக் பண்ணுறது வந்து இன்னும் சின்னதாக நீளமாக இருக்கும். நம்மக்கிட்ட இல்லை ஓகேவா. ஆர்டர் பண்ண 10 days காமிச்சது. நீங்கள் எல்லாருமே இம்மிடியேட்டாக கேட்டதுனால இது ஈஸியாக அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணிடுவோம். ஏய் எண்ணெய் வாங்குறேன்டா பூரா. ஒரு 1/2 tablespoon எண்ணெய். ஓகே இது நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதனால தான் மஞ்சள் வெள்ளையா ஆகலையோ. இப்போ நம்ம இந்த பேட்டரை எடுத்து ஊற்ற வேண்டியதான். காய்ஸ் ஆகல காய்ஸ் சாய் முக்கியம் அப்பன்னுட்ட பாடுறா நம்ம. போய்த்துக்கலாம். அதேமாதிரி வந்துச்சா. அவன் கோகோ போட்டு அதிகமாக போட்டிருக்கான்டா. நீ எவ்வளோ போட்ட? 1/2 teaspoon. 1/2 teaspoon கோகோ டேபிள் ஸ்பூன். என்னடா குளிப்பாட்டுறா எண்ணெயில்?
ஐஷே ஸ்ட்ரீட் ஆகி முடிய போகுது. இதான் பொண்ணுனே இருக்க. இல்லை நான் வைக்க போகிறேன், அதுக்காக கேட்குறேன். நான் சொன்னேன்ல guys, ப்ரௌனி கன்சிஸ்டன்சி இதுதான். அது வாடுறதே ஒரு டெக்னிக் தான் ஐஷே. வாடி தருவா பண்ணி காய்ஸ். நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, இன்னுமே செஃப் ஹெல்ப்பர்லாம் இருப்பாங்க. அதுவுமே ஒரு சரி 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 சும்மா சும்மா ஜோக். இந்த மேலே சொன்னால் எப்படி நான் பண்ணுறேன்? ஜோக்டா. ஓகேடா போதும் போ, இது இவ்வளோ நேரம் போ. என்னடா பிரெட்டுமே வரும்னு பார்த்தா தட்டமே வந்து ஏதா ஏன்டா அது மாதிரிலாம் தட்டுற? செம்மையாடி வாங்க ஒழுங்க நவுத்து. சரி நவுத்து, ரைட்டில் வைடா. லைட்டில் வச்சா எப்படி இடம் இருக்கும்? கூட போகுது பார்த்து. ரைட்டில் நவுத்துறா. குழந்தையே இருக்காதுடா நீ. அதுதான் எவ்வளோ நேரம் உனக்கு? உனக்கு எவ்வளோ நேரம் முன்னாடி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. இதை பார்த்து பாடின அந்த ஃபீல் வரும். என்னடா இந்த உள்ள வச்சுல தெரியவே இல்லைடா எனக்கு. பாடு பார்த்தா எனக்கு ஃபீல் வரும். பாடுறீங்க. பூவெல்லாம் வாடலாம், பூமியே வாடலாம், ஓ முகம் வாடுனா நான் தாங்க மாட்டேன். பாடு. ஏதோ சொன்ன, ஏதோ பண்ணா. என்ன பண்ண? ஏதோ பண்ணல. இது பாடு என்ன ஆகும்? என்னது என்ன ஆகுறா? கடல போலவும் கால் தொட்டு. அதுக்கு முன்னாடி ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி ஒன்று இல்லடா, ஏதோ காதலி மாதிரி பாடுன்னு இருக்கு. அதுகிட்ட இதெல்லாம் மோட்டிவேஷனல் சாங் பண்ணோம். எதிர்த்து நில் எதிரியே இல்லை, வந்து எதிர்த்து நிக்க போறப்ப நம்பிக்கை கடல போல உன் கால் தொட்டு உரசி கடல் உள்ள போறவன் நான் இல்லடி. என் கூடிய போட்டிக்கு வரியா? கைஸ் இது இப்போ இப்படி இருக்குல்ல, இது ஒரு ஃபில்டர் போட்டா எப்படி வரும்ன்றது அப்படியே பாடும்போது 30 minutes கழிச்சு பார்க்கலாம். இந்த பாட்டுலாம் கேட்டு காதல் ரத்தம் வருது. கைஸ் அங்க பாருங்க, ஹரிஷ் வந்து தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, ஒரு பக்கம் வீங்கின்னு இருக்கு. நீ பாடி ஒரு பக்கம் வீங்க வச்சிட்டான், கேட்கல. ஒரு பக்கம் ஏந்து வந்துச்சு. இப்போ வந்து அந்த இடம் மட்டும் உப்பி இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு பாட்டு கிடையாது, இப்போ சுத்தி இருக்கிறதுக்கு பாட்டு. பள்ளத்தை மட்டுமே பாத்து. ஐயோ வேணாம், மூடிடுறேன். என் கேக்கு நான் சேரும். A little longer than a few minutes later. गाइस परफेक्ट केक. என்ன பர்ஃபெக்ட் கேக்? இப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க, கரெக்ட்டா அப்படி வந்து. ஓகே ஓகே புச்சினுக்குது. இவ்வளோ ஆடா ஏண்டா இது குத்து. ஏய் ட்ரீம் கேக்டா இது, அப்படிதான்டா. அது ஒட்டி இருக்குடா கீழே. தூக்குவா, இன்னும் குச்சி கொடு தூக்குறேன். இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஓவர் வேக் பண்ணிருக்கேன். இதுக்கெல்லாம் இது கரெக்டா இருக்குது. गाइस ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். விப்பிங் கிரீம் எடுக்க முடியலடா. என்ன இதுல வச்சு தட்டு இருக்கு பாரா. பர்ஃபெக்ட் டாப் லேயர்ரா. அப்படி உடைஞ்சா உடையும்டா. அவ டாப் லேயர் தெரிஞ்சா இப்போ என்ன லேயர் வேணா எடுத்துக்கலாம். இது மாமா திருப்பதி போகும்போது அந்த தட்டோட வாங்கினாங்க. திருப்பதி அடை. ஆமா வடை. எனக்கு முன்னே எல்லாம் வந்துடுவானுங்க கைஸ். ஆக்சுவலா எடுக்கவே தேவையில்ல, அப்படியே பண்ணலாம் கேக்க. இது வந்து எடுக்கணும், எடுக்க தேவை. அப்புறம் ஒட்டிடுச்சுன்னா பாதி அப்படியே ஒட்டிட்டு எப்படிடா சாப்பிட ஸ்பூனை வச்சு தானே சாப்பிடுவாங்க அதை கைஸ். அப்படிதான் சாப்பிடுவாங்களா? ஆமா. ஓகே கைஸ் இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அப்படியே ஊற்றி இதை நல்லா பீட் பண்ணணும். ஓகே கைஸ் பீட் பண்ணுங்க. ஓகே சுகர் இல்லை, கொஞ்சம் சுகர் போடலாம் கைஸ். கொஞ்சம் சுகர் போட்டோம். நல்லா விப் க்ரீம் ஆயிடுச்சு. இதை தூக்கி நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இதை வந்து அப்படியே வாரி. ஐயா முடிய போதாடா? இல்லைடா காய்ஸ் நம்ம லைசிங் சுகர் போடுறோம். அது போட்டால் தான் எனக்கு தெரிஞ்சு பீட் ஆகும்போது வரும் போலடா விசு. என்னை ஏமாற்றிட்டாங்கடா. இது போடணும் காய்ஸ், ஐசிங் சுகரு கரெக்டுங்க. ஏண்டா அதெல்லாம் போடணும் கரெக்டாக. நம்ம நார்மல் சுகர் போட்டிருக்கோம். நான் வாங்கலைன்னு நினச்சேன். ஓகே இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 30 minutes ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஓகே காய்ஸ் நம்ம அதை பீட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ 150? 150னா இது வரையும் தட்டு.
பாதி கட் பண்ணு. ஏய் எப்படா கூடு அப்போ நான் கட் பண்ணுறேன். என்னடா இந்த சாக்லேட்டுக்குள்ள கவர் வைப்பாரா? நம்ம ஆர்டர் பண்ணிட்டு மில்க் சாக்லேட் பட் ஆனால் அது பரவாயில்ல. ஏய் இப்படி தான்டா வரும் பைத்தியக்காரா. என்னன்னே தெரியுமா தெரியாதா? என்னது இப்படி தான் வரும் சாக்லேட்டு. என்னது என்னடா இது அது சொல்றியா? கம்முன்னு வேணும். நான் இது சாக்லேட் கலர் இப்படி தான் வரும். அதுதான் காய்ஸ் இதை போய் மெல்ட் பண்ண வரணும். ஓகே காய்ஸ் நான் ரெண்டுத்தையும் போய் மெல்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்மளும் இதை மெல்ட் தான் பண்ண போகிறோம். சும்மா கட் பண்ணி வச்சுட்டு காய்ஸ். ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எப்படியும் இப்போ எடுக்கிறோம்ல இதை முடிச்சுட்டு நாளைக்கு தான் திரும்பி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா ஒரு 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா. மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி ஆகுது. 2 மணிக்கு எழுந்து பண்ணுறது வேலைக்கு ஆகுது. நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு மீதி உள்ளது வந்துடும். காய்ஸ் நான் சொன்னேன் ½ hour ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த க்ரீம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோமா அதான் நம்ம கேக்கும் க்ரீமும் அடுத்த லேயருக்காக சாக்லேட் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கிட்டு விப்பிங் க்ரீம் வந்து ஒரு 1/4 கப் எடுக்கிறோம். தோ நான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அடிஷ் வந்து அவனில் போய்ட்டு ஹீட் பண்ணிட்டான். நான் சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த ஹாட் வாட்டரில் வச்சு இதே கலக்கணும். இந்த ஹீட்டில் வந்து இது அப்படியே சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிடும். எப்படி மெல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா காய்ஸ்? ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. எல்லாத்தையும் நான் மெல்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் போட்டுக்கலாம். ஓகே இந்த பாலில் இதை 1 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஊற்றுறோம். என்னது அது? அது வந்து அது ஒரு இது. நெக்ஸ்ட்டு இதில் 2 ஸ்பூன் ஊற்றுறோம். ஓகே காய்ஸ் நம்மளுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. ஓ மை காட் அங்கே பாருங்க காய்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் போயிட்டு என்னோட கேக் எடுத்துனேன். காய்ஸ் இங்கே பாருங்க சாக்லேட் க்ரீம். இதான் பால், சாக்லேட் பால். நான் வந்துட்டேன். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. காய்ஸ் ½ hourல நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து தண்ணியிலேருந்து எடுத்து ஊற்ற போகிறோம். ஓகே காய்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் இதில் சொல்கிறது கொஞ்சம் ஜோக்காக தான் இருக்குது பட் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாலை ஊற்றணும். இந்த பாலை ஊற்றும் போது என்ன ஆகும்னா நம்ம கட்டியாக போட்டு வச்சுருந்தோம்ல அதெல்லாம் அழகாக ஆகிடும். எப்படி நல்லா மெத்துன்னு ஊறி பார்த்தீங்களா பபுள்ஸ் அது பாருங்க எல்லாம் ஊறும். காய்ஸ் இப்போ இது பண்ணிட்டோமா? இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது என்னன்னா அதேமாதிரி மில்க் சாக்லேட் எடுத்து காய்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த க்ரீம் இருக்குல்ல அந்த க்ரீமை அழகா அப்படி என்னமே அழகாக போடுங்க. அப்போ தான் அழகாக வரும். அதே மாதிரி தான் நானும் சாக்லேட் எடுத்துருக்கேன் இன்னொரு வாட்டி. அதுக்கப்புறம் பட்டர் எடுத்துக்கிறேன் இந்த வாட்டி. க்ரீம் அழகாக இப்படி போட்டுட்டு இது ஒரு லேயர் பட்டரை வந்து சும்மா இது ஒரு டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கிட்டு கூலிங் ஆகிட்டு இருக்குமோ தண்ணி. ஓகே இப்போ தான் நம்மளோட இன்னொரு டச் சூப்பரான டச். இவனை போட போகிறோம் இந்த சாக்லேட். ஆஹா அவ்வளோதான். இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு வரேன். தண்ணியெல்லாம் ஊற்றிச்சு கீழே இதோட பரவாயில்ல. வேலை முடிஞ்சது. இதை வந்து நல்லா கெட்டியாகிட்டு அப்புறம் மேலே போடணும். ஓகே சூப்பர் எனக்கு முடிஞ்சது. இதே தான் இப்போ நானும் இப்படி நான் போய் ஃப்ரீசரில் வைக்கிறேன். கைஸ் நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இல்லை நானும் சந்திக்கிறேன் அவங்கள. ஒரே நிமிஷம். ஓகே நல்லா இதுவாகிடுச்சு. நம்ம வந்து போட்ட வேண்டியதான். நம்ம டேரக்டாக நாளைக்கு தான் எடுக்க போகிறோம். எல்லாம் தனித்தனியாக இருக்கணும் சேர்ந்துச்சு. இப்படி தான்டா நீ இப்போ என்ன பண்ணியிருக்க அந்த மாதிரி தான். அதுதான் எனக்கும் அப்படிதான். ஃப்ரிட்ஜில் வச்சாங்க சாப்பிட ஒரு கொண்டா நாளாக இருந்தது. இப்போ ஊறிக்கிட்டு திரும்பி ஒன்று சேர்ந்துச்சு எல்லாம். சாப்பிடும்போது ஒன்றா தான் சாப்பிடுவோம். அவ்வளோதான். அப்போ நானும் இதே போய் ஊற்றிடுவேன். முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ் ஸோ எந்த முடிஞ்சிச்சு. இது ஃப்ரீஸ் ஆகணும். நாளைக்கு எடுத்து உங்கள்கிட்ட டிஸ்பிளேல காமிச்சு டேஸ்ட் பார்த்துடலாம். ஓகே 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 டன். The next day. இன்னைக்கு வந்து டே 2. நேற்று ஃப்ரீஸ் பண்ண வரலாறுலேயே ஃபர்ஸ்ட் டைம் டே 2 போயிருக்கு. ஏன்னா 4 hours 5 hours தான் குக் பண்ணியிருக்கோம், வெயிட் பண்ணியிருக்கோம். இன்னும் டே 2 போயிருக்கு. ஃப்ரீஸ் ஆகிட்டு நான் எப்படி எதிர்பார்த்துருக்கேனோ அதே மாதிரி நானும் எப்படி எதிர்பார்த்துருக்கணும். ஆக்சுவலாக காய்ஸ் நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் ஒரு கோல்மால் ஒன்று பண்ணிட்டான். இவன் மேலே க்ரீம் போட்டு வச்சிருந்தான். இவன் காலைல கை வைக்கிறான் உள்ள போயிடுச்சு. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல வீட்டில் கெவின்ஸ் அந்த சாக்லேட் மில்க் ஷேக் வாங்கி வச்சிருந்தோம் குடிக்கிறதுக்கு. எடுத்து லபலபான்னு ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுனா இப்போ கட்டி ஆயிடுச்சு. நான் ஊத்துனேன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. மேலே டிசைன்காக இங்கே ஊற்றணும்டா, கீழே ஊற்றக்கூடாது. இவ்வளோதான் ஊற்றிருப்பேன். இவ்வளோ டம்ளர் தான் ஊற்றிருப்பேன். கைஸ் அவள் தான் இதான் ட்ரீம் கேக்கு. இப்போ நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இதை அப்படி போட்டுட்டு அப்படி லைட்டாக அவ்வளோதான் காய்ஸ். இதுதான் ட்ரீம் கேக்கு. நம்ம ட்ரீம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு.
கைஸ் நம்மளும் இப்போ சாக்லேட்டை தடவியாச்சு. அவ்வளோதான், இதை போடணும் இப்போ. கைஸ் நம்ம ட்ரீம் கேக் ரெடி. ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி டெஸ்ட் பண்ணணும். நாமடா சரி இந்த மாதிரி தான் ஆடா உள்ளேயும் ஆடாது, அது தப்பு. உள்ளே வந்து ஒரு கல் வச்சிடல, அந்த கல் எடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. காய்ஸ் உடைக்கலாம், இப்படி தான் இருக்கும். இன்னும் இப்படி தான் இருக்கும். நிஜமா நான் வீடியோ நிஜமா இப்படி தான் இருக்கும். போட்டு உடைக்கவே உடஞ்சிச்சு கைஸ் வெட்டிக்கிறமா. நிஜமா நான் காய்க்கிறேன், சத்தியமா இப்படி தான் இருக்கும். ஸ்பூன் பெண்ட் ஆகிட போகுது. நீ உட இங்க பாரு. இங்க பாத்தியா? கீழே பாரு, க்ரீம்லாம் பக்கம் கீழே இன்னொரு அடை இருக்கும் பிளாஸ்ட். முன்னாடி யாருன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிடுங்க. செம்மையா இருக்குடா பரிசு. செம்மையா இருக்குடா சுபே. ஓவரா பில்டப் கொடுக்குறேன். ஏய் சி என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள போகுது. சாப்பிடு. இப்பெல்லாம் பண்ண நானும் ஆக்டிங் பண்ணுவேன் பாக்கியா. கைஸ் இது கிணறு கைஸ். என் மச்சான கூப்பிட்றேன் இரு. அஸ்வினா வா. காய்ச்சி உனக்கு சுகர் இருக்கு, இதனால நாங்கள் சும்மா தான் கூப்பிட்டோம், சாப்பிட கூப்பிடல. பார்வை வச்சு ட்ரீம் கேக் சாப்பிட்ருக்கியா? ட்ரீம் கேக் பாத்திரியா இல்லையா? பாப்பாங்க இவன் கண்டிப்பா பார்க்காத ரீல்ஸே இல்ல. பார்த்தேன் தெரியல. ட்ரீம் கேக் ஓகே, ரெண்டும் ஒரே ஃப்ளேவர் தானே. நீ சாப்பிடுற சுகர் இருக்குதுல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போகணும், சுகர்லாம் இல்லை. என்னடா கத்தி சாஃப்டா போனோம் இப்படி கரண்டி பக்கத்தில். என்னடா இது? எனக்கு சாப்பிடவே தெரியல. சரி விடு, அதை சாப்பிட்டு போய். உனக்கு தெரியவே இல்லை, ட்ரீம் கேக்னா இப்படி தானே இருக்கும். நீ அதை சாப்பிட்டு சரி விடு, இதை விடு, அதை சாப்பிட்டு போய். ஸோ எனக்கு தாங்க எப்படி பண்ணிட்டான்னு. அடியில வரையும் சொருவு, மேல அப்படிதான் இருக்கும். அடியில கேக் இருக்கட்டும். அடியில இது பாரு, கேக்கு மேல கிரீம் சாப்பிட்டு இருக்கடா. அவருக்கு தெரியும், அதோட ஹார்டு கம்மி தான். அன்னைக்கிட்ட பிடிச்சதே நியாயமா சொல்லுவார். இது அந்த ஸ்பூன் கொடுறா, இது கொஞ்சம் ஸ்பூன் இதுவாக இருக்குது, இது பெண்ட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்பார். சாக்லேட்ல ஏதாவது மொத்தமாக சாப்பிட்றா. ரொம்ப பீஸ் ஆகிருக்கு போல. இல்லை என்ன வச்சு சுகர் வச்சு நீ சாப்பிடுறியா? கிடக்குள்ள நான் சொன்னல ஃப்ரிட்ஜ் தண்ணி தானே இது. பதிவு பண்ணுறான் அதான் வந்து இல்லைன்னு பதிவு பண்ணுறான். அவனை அடி வாங்குவேன் நிஜமா காமி. ஏய் ஃப்ரிட்ஜ் தண்ணி இல்லடா, ஃப்ரிட்ஜ் தண்ணி தான் இது. அது ஒரு லேயர்ரா. கேஸ் நேற்று நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு லேயர் ஊற்றுனேன் மில்கோட. அந்த பால் தான் உங்களுக்கு ஊற்றுச்சு பால். என்னது கைஸ் பதிவே பண்ணாங்க கைஸ். நானும் லூஸ் ஸ்டாக் விட்டேன் கைஸ். இல்லை கைஸ் எப்படி மாத்திரம் பார்த்தீங்களா கைஸ்? ரிவ்யூ எது சொல்லலாம்னு யோசிக்கிறேன். எது சொன்னா நமக்கு ரிப்பீட் அடிக்காதுன்னு. இது ஃப்ளேவர்ரா இது. அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ என்ன பிடி தண்ணின்ட்ட நான் பால் ஊத்துறேன்னு எல்லாம் சொல்லிட்டு இப்போ மாத்துறேன். நான் எனக்கு தோற்று அர்த்தம் இல்லை. எப்படி ஒன்னே மில்ட் அடிக்கிறீங்க? அம்மா தெரியாது. அம்மா அவனுக்கு சாப்பிட்டாண்டா இவனே. டேஸ்ட் பாரு சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. பாடுறா டேய் அடிச்சு. கைஸ் எனக்குமே அவன் தான் பிடிச்சிருந்தது. ஆனால் உண்மையான மில்க் ஷேக்லாம் போட்டு ஏமாத்திட்டாங்க கைஸ். அஸ்வினை பார்த்தீங்களா இது மாற்றினேன். அங்கே டேஸ்ட் பார்த்தாரு பெல் பண்ணுறதுன்னு சொல்லுவாரு. நல்லாவே இல்லை இது. அதோட இது டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் இவன் இன்ட்டு கொடுத்தா நான் பால் ஊற்றுறேன், நானும் ஒரு லூஸ் ஸ்டாக் ஊற்றுறேன். அதோட அப்படியே ஜம்ப் பண்ணாங்க. மேல அந்த கலர் ஈவனா தெரியுது, லைட்டா ஊத்துனா அவ்வளவுதான். கைஸ் ஜோக்ஸ் அபார்ட். சரி ஜோக்ஸ் அபார்ட். சரி ஓகே நான் இந்த ஜோக்கர் அபார்ட். ஓகே நான் இந்த கேமோட நான் லூசர் தான். ஹரிஷ் ஓகே ஹரிஷ் ஃபோர்த் டைம் வின்னர். இல்ல நான் ஏமாத்திட்டேன். இல்ல ஓகே நீ தான் வின்னர். ஓகே அப்ப எல்லாம் என்ன திட்டுவாங்க? கமெண்ட் சொல்றேன் என்ன திட்டுவாங்க? சரி இந்த கேப் இங்கே வச்சிருக்கோம்.